அடிச்சு சொல்லுவேன். சொரக்காய் வச்சு இந்த மாதிரி ஒரு டிஷ் நீங்க ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க. குஜராத்தி ஸ்டைல்ல சொரக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான டிஷ். சொரக்காவை இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா சீச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அது கூட சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதை இப்போ கொஞ்சமா பார்ட்டா பிரிச்சுட்டு சிலிண்டர்கள் ஷேப்ல உருட்டி வச்சுக்கோங்க. இதை நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீம் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அது கூட கடுகு, சீரகம், எள்ளு, பெருங்காயம், கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, கருவேப்பிள்ளை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு குட்டி பவுல்ல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தி கலக்கி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க பீஸ் அது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா இந்த ஸ்நாக் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிஷ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.